ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லா நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. அது ரொம்ப பெரிய சப்போர்ட்டாகவும் இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஆமாங்க, புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷனே ஆன் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி காலையில் நாங்கள் 11 மணிக்கு போடுற வீடியோ உங்களுக்கு வந்துடும். மண்டே டு சண்டே விடாமல் 11 மணிக்கு கரெக்டாக வந்துடும். ஒரு நாள் கூட கேப் போட மாட்டோங்க. நீங்கள் ஜாலியாக பார்க்கலாம், சரிங்களா? இது ஒரு பெரிய குடும்ப கதை, பெரிய காமெடி கதை. இதில் நிறைய ஆக்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் அப்பப்போ லவ்வும் இருக்கும், ரொமான்ஸும் இருக்கும், அதுக்கப்புறம் இன்னும் பல பல விஷயங்கள்லாம் இருக்கும். நீங்கள் எல்லாத்தையுமே ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எங்களுக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்புறம் வீடியோஸ்க்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப்பை கொடுங்க. ஹைப்பை கொடுக்குறதன் மூலயமா இந்த வீடியோஸ் பல பேர் போய் சேரும். ஸோ உங்களை மாதிரி கார்ட்டூன் ஸ்டோரிஸ் பார்க்குற எல்லாருக்குமே இது ரீச் ஆகும். ஏன்னா நம்ம ஸ்டோரி நல்லா இருக்குது, என்டர்டெய்னிங்காக இருக்குது, ஃபன்னாக இருக்குது, நிறைய சொல்கிறீங்க. ஸோ இந்த கதை எல்லாருக்கும் போய் ரீச் ஆச்சுன்னா நல்லா இருக்கும்ல. எங்களோட சேனலும் கொஞ்சம் டெவலப் ஆன மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு 3 வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கோம். எப்படியாச்சும் ஒரு நாள் ஓரளவுக்கு ரீச் ஆகிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் போராடிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் யூடியூப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணி எங்கள் சேனலை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ப்ளீஸ் எங்களுக்காக அதை பண்ணுங்கள். உழைப்பே உயர்வுங்கிற தாரக மந்திரத்தை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் நம்பிக்கையோடு ஓடிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ஒரு நாள் ரீச் ஆகுங்கிற நம்பிக்கை இருக்குது. நீங்களுமே அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸுங்க. இந்த ராகுலோட இதயத்தில் உங்கள் எல்லாருக்குமே ஒரு இடம் இருக்குதுங்க. அதே மாதிரி புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களையும் என் இதயத்துக்குள்ளே வாங்கி போட்டுப்பாங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். அதே மாதிரி வீடியோஸ் எல்லாத்துக்குமே மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹைப் மெயினாக பண்ணுங்கள், ஓகேங்களா? சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். என்னம்மா புஷ்பா, என்ன கூப்பிட்டுருந்தியா? குழந்தைங்க என்கிட்ட சொல்லிச்சுங்க இப்பதான். ஆமாத்த, கொஞ்சம் அர்ஜென்ட்டு, அதனால தான் கூப்பிட்டேன். என்ன விஷயமா சொல்லு. அத்தை, மாடியில் 2 பேரை கட்டி போட்டு வச்சிருக்கோம்ல. ஆமா, அதுங்களுக்கு என்ன இப்போ? அவங்க 2 பேருக்கும் சாப்பிட்றதுக்கு எதனா கொடுக்கணும்ல. மணி வேற பாருங்க 9:30 ஆயிடுச்சு. சரிம்மா, எத்தனை போய் கூடு. அதை பிள்ளைட்டுல எல்லாத்தையும் வச்சுக்கிறியா? எத்தனை போய் கூடு தூணட்டும். அத்தை, எடுத்துன்னு போறதுல தான் அத்தை சிக்கல் இருக்கு. அங்கே அலமையில் உட்காந்துருக்காங்க. அவங்கள தாண்டி எப்படி எடுத்துகிட்டு போக முடியும்? நேற்று நைட்டு கூட அவங்க தூங்கினதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். இப்போ அவங்க அங்கேயே உட்காந்துருக்காங்களே அத்தை, இப்போ எப்படி போகிறது நான்? அதுதான் சிக்கலா. சரி விடு, அதை நான் வெளியே எங்கன்னா கூட்டின்னு போயிடுறேன். நீ அந்த சமயமாக பார்த்து மேலே தூக்கின்னு போயிடு. சரிங்க அத்தை. ஆனால் இப்படி அடிக்கடி அவங்கள எங்கன்னா வெளியே கூட்டிகிட்டு போக முடியுமா சொல்லுங்கள்? அவங்களுக்கு சந்தேகம் வந்துடாத அத்தை. வேறு எதனா ஐடியா யோசிச்சு வைக்கணும் அத்தை இதுக்கு. ஆமாம்மா, அதுவும் கரெக்டு தான். ஆள் வேறு அது சரியான தில்லாலங்கடி. ஒரு விஷயம் கச்சிடக்கூடாது, உடனே மாப்பம் பூச்சின்னு வந்துடும். சரி விடு. அப்போ என்ன பண்ணுவான், வெளியெல்லாம் கிளப்ப வேணாம். நம்ம எதுனாலும் அப்படி தைரியமாக செய்வோம். நீ கூட்டு இந்த தட்டை நான் தூக்கின்னு போகிறேன். எப்படி அத்தை எடுத்துகிட்டு போவீங்க? கையில் தாம்மா. அது தெரியும் அத்தை. அவங்கள தாண்டி எப்படி எடுத்துகிட்டு போவீங்க? கேட்பாங்க இல்லையா? நீங்கள் தான் சாப்பிட்டீங்களே காலையிலேயே, அவங்களுக்கும் தெரியும் நீங்கள் சாப்பிட்டது. அப்புறம் இது யாருக்குன்னு கேட்க மாட்டாங்களா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா புஷ்பா. இப்படியெல்லாம் பயப்படக்கூடாது அந்த செல்ல காசுக்கு, சரியா? நீ கூட நான் பார்த்துக்கிறேன். வேலைக்கு நானே அதுங்களுக்கு எடுத்துகிட்டு போய் சோத்தை போட்டு கொடுத்துட்றேன். சரிங்க அத்தை, இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. இந்தங்க அத்தை, நம்ம குடும்பத்துக்கு கெட்டது செஞ்சவங்களுக்கும் நல்லது நினைக்கிற பற்றியம்மா. உனக்கு உண்மையில தங்கம்மா நம்ம மனசுத்தம்மா. ஆனால் அதை ஓ மாமியாக்காரி புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா. என்னத்த சொல்கிறது? உண்மையாவே 2 பேரும் கட்டி போட்டிருக்காங்களா? ஆமாண்டா, உண்மைதான். 2 பேர் இருக்காங்க. 2 பேருமே போலீஸ் சாமியாராண்டா. ஒருத்தவங்க லேடி, அப்புறம் இன்னொருத்தவங்க ஜென்ஸு. டேய், அவங்க லேடி இருக்காங்கல்ல, அவங்க பார்க்க பயங்கரமா இருப்பாங்க தெரியுமா? நீ வரியா? நம்ம போய் பார்க்கலாம். பார்க்கலாம். அதுக்காக தான் நான் வந்ததே இங்கே முதல்ல. பாத்தியம்மா, எப்படி அம்சமா நின்று பேசின்னு கிடக்குதுங்க இதுங்க. ஏம்மா, நம்ம மறைச்சு செய்கிற விஷயத்த இதுங்க கத்தி கூப்பாடு போட்டு எல்லாத்துக்கும் சொல்கிறோம் போல இருக்குது. குறிப்பாக இந்த வீட்டில் கரால் ஏதோ வெளியே அவளுக்கு சொல்கிறவங்க போல இருக்குது இதுங்க. அதானே, சரிங்க, நான் பசங்க கேட்டு பேசிக்கிறேன். நீங்கள் இட்லி எடுத்துகிட்டு போங்க. சரிம்மா, ஆகட்டும். பார்த்தீங்களா தினேஷ் மாமா, பாட்டி டிஃபன் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்களுக்காக தான். நீங்கள் வாங்க, நம்மளும் பின்னாடியே போவோம். எங்கடி போவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் யாரும் மேலே போத்தாவில்ல. வை மம்மி, பிச்சு போடுவேன். வை மம்மி, நோய் மம்மி நீட்டு இருந்தா இருந்து யாரும் அதை பற்றியெல்லாம் பேசக்கூடாது. எப்பா தினேஷ், நீ இவளுங்க 2 பேரையும் அங்கே கூட்டிகிட்டு போப்பா, சரியா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நானும் வந்துடுறேன். சரிங்க அத்தை. அப்போது மேலே இருக்கிறவங்கள பார்க்க முடியாதா? திட்டு வாங்க போகிறோம். அவங்க என்ன விஐபியா இல்லை செலிபிரிட்டியா? அவங்க 2 பேரும் ஃப்ராடுங்கப்பா. அவங்கள பார்த்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? சும்மா ஃபன்னாக இருக்கும்ல. நான் இது வரைக்கும் ஃப்ராடுங்களெல்லாம் நேரில் பார்த்ததே இல்லை. என்னப்பா நீ இப்படி பேசுகிற? சரி விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சகல எல்லாரும் மொட்டை மாடிக்கு போவீங்கள்ல, அப்போ பார்த்துக்கோங்க. சூப்பர் அத்தை, தேங்க்யூ ஸோ மச். அப்போ ஈவினிங் நான் இங்கே வந்துடுறேன். சரிடா, இப்போ பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போ. டேய், அங்கே வீட்லேயே இருக்கணும்னா வீட்டை விட்டு எங்கேயும் யாரும் வெளியே போகக்கூடாது, சரியாப்பா? நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம் அத்தை. சிவா மாமா வீட்லேயே இருக்கோம். அதுவும் இல்லாமல் வீட்டை சுற்றி தான் நிறைய இடம் இருக்குல்ல, அங்கேயே கூட பேசுறது
பேசுறது விளையாடுறது விளையாட மாட்டோம், பேச வேணா செய்வோம். அப்ப மாமா நீங்க என் கூட விளையாட மாட்டீங்களா? மாட்டிக்கிட்டியா? நான் ஒன்றும் மாட்டிக்கலாம் இல்லை பாப்பா, நம்ம விளையாடுவோம் சரியா? சூப்பர் மாமா நீங்க. சரி சரி, இப்படியே நின்று பேசிக்கிட்டு இருக்காம கிளம்புங்கப்பா. தினேஷை கூட்டிட்டு போப்பா, பசங்களை பார்த்து போனேன்னு. சரிங்க அத்தை. நீ தான் காலையில சாப்பிட்டிய, அப்புறம் எதுக்கு இப்ப இந்த இட்லி? எனக்கு இப்ப பசிக்குதே, நான் சாப்பிட போறேன். உனக்குண்ணா? எனக்கு ஒன்றும் இல்லை தான், நீ சாப்பிட்டுக்க. நான் போய் உனக்கு சமைச்சு போட்டுன்னு இருக்கிறேன். அவ தானே சமைக்கிறா, நீ எவ்வளோ வேணாலும் தின்னுக்க. ஆனா எதுக்கு 2 தட்டில் இட்லியை வச்சு எடுத்துன்னு போற? அதுவும் மேலே வர போற? கீழே ஒரே புழுக்கமா இருக்குது. அதான் மேலே போயிட்டு அப்படியே காத்தோட்டமா உட்காந்து சாப்பிட போறேன். நீ தான் புழுக்கமா இருந்தா ஏசி ஆன் பண்ணிட்டு உட்காந்து சாப்பிட்ற கேஸாச்சு. அப்ப அதை போய் ஆன் பண்ணிட்டு உட்காந்து சாப்பிட வேண்டியது தானே. மேலே எதுக்கு போனோம்? எனக்கு எப்படி வாட்டமா அப்படித்தான் நான் உட்காந்து சாப்பிடுவேன். நீ எல்லாம் இன்னும் கேள்வி கேட்டுக்கிற வேலையை வச்சுக்காது. சும்மா ஏசி ஆன் பண்ணா கரண்ட் பில்லு அதிகமாகி போடும். அது யார் கட்டுறது? உங்க அப்பனா கட்டுவான்? உங்க அப்பனான்னு கேட்காத, நம்ம அப்பனான்னு கேளு. சரி, நம்ம அப்பனா கட்டுவான்? நம்ம அப்பதான் செத்து பல வருஷம் ஆச்சு. அப்ப போத்திக்கின்னு போ, எந்த கேள்வியும் கேட்காம. ஆளு பாரு நல்லா. சட்டம் போடாம சாப்பிட்டு முச்சோமா, கையை கழுவுனோமா, அமைதியா இங்க வந்து உட்காந்தோமான்னு இருக்கணும் 2 பேரும். புரியுதா? சரிங்கம்மா. அப்புறம் அந்த வாட்டர் பாட்டிலில் தண்ணி இருக்குது பாரு, எடுத்து குடிச்சுக்கோங்கண்ணா. காலி ஆயிடுச்சுன்னா சொல்லுங்க, நான் பூச்சாந்து தரேன். ரொம்ப நன்றிம்மா. நன்றி அம்மே நன்றி. நீ பண்ண வேலைக்கு உனக்கு சோறு தண்ணி எல்லாம் கொடுத்துருக்க கூடாதுடா டேய். உன்னையெல்லாம் நல்லா உப்பு கண்டம் போட்டு ஊற வச்சு வச்சிருக்கணும். உன்னையெல்லாம் மூஞ்ச மகரையும் பாரு அவனுக்கு. துண்ணு நீ என்ன பார்த்துனுக்கிற? துண்ணு. நாங்கள் தான் உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டோமேம்மா, எங்களை வெளியே விட்டுறலாம்ல. அவங்க 2 பேரையும் விட்டுட்டே அப்படியே நீங்கள் நிறைய சேமியா கிட்ட போய் விஷயத்த சொல்லுவீங்க. நாங்கள் எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கணுமா? பீச்சு போடுவேன். அதையெல்லாம் நடக்காது. இந்த வீட்டு கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் நீங்கள் 2 பேரும் இங்கே தான் கிடக்கணும். உங்கள் வீட்டு கல்யாணம் என்னைக்கு தாம்மா நடக்கும்? இன்னும் 3 days இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் இங்கே இருங்க. அதுக்கப்புறம் அவங்க மாமியார் வீட்டுக்கு போவாங்க 2 பேரும். என்ன வந்து விலங்கு போட்டு கூட்டின்னு போவாங்க 2 பேரையும். ஏம்மா எங்களை விட்டுருங்கம்மா, போலீஸ்ல எல்லாம் பிடிச்சி கொடுத்துறாதீங்கம்மா. நீங்கள் பண்ண ஃப்ராடு 420 மொல்ல மாதிரி கேப் மாதிரி வேலைக்கு அவங்கள போலீஸில் பிடிச்சி கொடுக்காம வேற எங்கப்பா பிடிச்சி கொடுக்கணும்? ஏம்மா நான் புள்ள குட்டிக்காரம்மா. டேய், இந்த வார்த்தையை சொல்லாத, ஏட்டி இடுப்பு மல்லி வச்சு விட்டுருவோம் சொல்லிட்டேன். வாயை மூணு சாப்பிடுங்க 2 பேரும். சோம்மானாலும் பேசின்னு கிடக்குதுங்க. என்ன இந்த கேள்வி இப்படி பேசிட்டு போகுது? அப்போ நம்மளை அடிச்சு போட்டதும் இல்லாமல் போலீஸில் வேற பிடிச்சி கொடுப்பாங்களா? ஐயோ, போலீஸ்ல சிக்கனா 3-4 வருஷமாச்சு உட்காந்து கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கணுமே. இப்ப என்ன பண்ண போறோம்னு தெரியலையே. பேசாமல் இங்கேருந்து தப்பிச்சு போயிடுவோமா? எப்படிம்மா தப்பிச்சு போறது? நம்ம போனையே எடுத்து வச்சுக்கிச்சுங்க, கதவியும் பூட்டிட்டு போதுங்க. அப்புறம் எப்படி நம்மளால இங்கிருந்து தப்பிக்க முடியும்? எப்படியாவது ஒரு யோசனையை கண்டுபிடிச்சி இங்கேருந்து தப்பிச்சு போயே ஆகணும். போலீஸில் சிக்கணும், அடி உத பின்னிடுவாங்க. என்னாலலாம் அடி வாங்க முடியாது. எதையாவது ஒன்று யோசிச்சு இங்கேருந்து தப்பிச்சு போகணும். இங்க இருந்து நம்ம தப்பிச்சு போனோம்னா இந்த வீட்டு ஆளுங்களை நம்ம அடிச்சு போட்டுட்டு போனோம். அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரே வழி. அப்போ அதையே செஞ்சிருவோம். சரி, அப்ப தயாராரு. அடுத்த முறை நம்மளுக்கு யாரு சாப்பாடு கொடுக்க வராங்களோ அவங்களையும் அடிச்சு போட்டுட்டு ஓடிடலாம். மனோ, பாட்டி வீடு வரையும் போயிட்டு வந்துடுறோம்ப்பா. நீ பசங்களை கொஞ்சம் கூடவே இருந்து பார்த்துக்க. என்ன? பார்த்துக்கிறேம்மா. எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இப்போவே பேசவா இல்லை நீங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பேசவா? ஏன்னா எமர்ஜென்சினா நீங்கள் போயிட்டு வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன். எமர்ஜென்சியில் ஒன்றும் இல்லைப்பா, பாட்டியை நேரில் பார்த்து துணி எடுக்கிறதுக்கு வராங்களான்னு கேட்கறதுக்கு தான் போகிறோமே. நாங்கள் பொறுமையாக கூட போய்க்கிறோம். நீ சொல்லு, என்ன விஷயம்? அதானே, சென்னை கிளம்புறதுக்கு கூட இன்னும் நேரம் இருக்குதுப்பா. நீ சொல்லு. சரிம்மா, நான் இப்படி சொல்கிறேன்னு நீங்கள் 2 பேருமே தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் என்ன உண்மையிலேயே உங்கள் பையனை தான் பார்க்குறீங்களா? ஏன்பா, ஏன் இப்படி பேசுற? பெத்த புள்ளியாட்டம் தானடா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதனடா திடீர்னு இப்படி ஒரு பேச்சு பேசுற? நீங்க அப்படி பாக்குறீங்கன்னா என்கிட்ட எதுக்காகப்பா உண்மையெல்லாம் மறைச்சிங்க? சொல்லுங்க, எதுக்காக என்கிட்ட இருந்து உண்மையெல்லாம் மறைச்சிங்க? ஐயோ, எதை பத்தி பேசுறான் இவன்? தெரியலையாங்க. டேய், என்ன உண்மையை மறைச்சிட்டோம் நாங்க? எதை பத்திடா பேசுற? நீங்க எந்த உண்மையை என்கிட்ட இருந்து மறைச்சிங்களோ அதை பத்தி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன பார்வதி இவன் இப்படி பேசுறான்? மணிமேகலையை பத்தி தெரிஞ்சிருச்சா என்ன இவனுக்கு? எனக்கே ஒன்றும் புரியலங்க. எப்படி தெரிஞ்சிருக்கோம்? மனோ, நீ எதுனாலும் கொஞ்சம் நேரடியாக சொல்லுப்பா. எங்களுக்கு புரியல விஷயம் என்னன்னு. என்ன புரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்கம்மா? சரி, நான் நேரடியாவே கேட்குறேன். 2 நாளைக்கு முன்னாடி காலையில் நீங்கள் 2 பேரும் ஜோசியரை பார்க்கறதுக்கு தானே போனீங்க? ஆமாண்டா, போனோம் தான். நீ தான் எங்களை போவே சொன்ன. செகண்ட் ஒப்பீனியன் போய் கேட்டுன்னு வாங்க, இங்கே இருக்கிற ஜோசியர் யாருன்னா பாருங்கன்னு நீ தான் சொன்ன. உன் பேச்சை கேட்டு தான் நாங்களும் போனோம். நாங்கள் என்ன உண்மையை மறைச்சிட்டோம்? அதெல்லாம் சரிதான், நான் தான் உங்களை போய் பாருங்கன்னு சொன்னேன். ஆனால் பார்த்துட்டு வந்துட்டு என்கிட்ட அதை பற்றி எதனா ஒரு வார்த்தை பேசுனீங்களா நீங்கள் 2 பேருமே? நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் என்கிட்ட எதையாவது சொல்லுவீங்கன்னு. ஆனால் நீங்கள் எதுவுமே என்கிட்ட சொல்லலையே, ஏன்? போன விஷயம் திருப்திகரமாக இல்லைப்பா, அதனால தான் உங்ககிட்டயும் சொல்லலை. எதுக்கு தேவையில்லாமல் உன்னை கஷ்டப்படுத்தணுன்ட்டு தான் சொல்லாமல் விட்டுட்டோம்.
என்ன திருப்திகரமா இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்கம்மா? அதான் நந்தினி ஜாதகத்துல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஜோசியர் சொல்லிட்டார்ல. அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? கல்யாணம் ஏற்பாட்டு பண்ண வேண்டியது தானே? எல்லாம் திருப்திகரமா தானே நடந்திருக்கு. அப்புறம் எப்படி நீங்க திருப்தி இல்லைன்னு சொல்லுவீங்க? ஐயோ, இதெல்லாம் எப்படி இவனுக்கு தெரியும்? டே மனோ, நாங்க இது திருப்திகரமா இல்லைன்னு சொன்னதுக்கு காரணம் நந்தினி சந்தோஷம் கல்யாணம் இப்ப வேணான்ட்டாங்கடா. அதனால தான் உங்ககிட்டயே சொல்லலை. நாங்க கல்யாணம் வேணான்னு சொன்னாங்களா? எதுக்காக அப்படி சொல்லணும்? ஜாதகத்துல பிரச்சனை இருக்கிறதுனால தானே கல்யாணத்தை வேணான்னு சொன்னா நந்தினி. இப்பதான் ப்ராப்ளம் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, கல்யாணத்தை பண்ணிக்க வேண்டியதானே? குறிச்ச நாள்லயே கல்யாணத்தை முடிச்சுக்க வேண்டியதானே? எப்பா கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும்னு தான் எங்கள் ஆசையும். ஆனால் அவங்க 2 பேர் தான் வேணான்ட்டாங்க. ஏகப்பட்ட பிரச்சனை ஆகிப்போச்சு. இப்போதைக்கு எங்களால் கல்யாணத்தெல்லாம் பண்ணிக்க முடியாது, ஒரு 2 மாதம் போட்டோன்னு சொல்லிடுச்சுங்க பாருண்டா. சரிம்மா, அதை புரிஞ்சுக்க முடியுது. அது அவங்களோட விருப்பம்னு கூட வச்சுக்கலாம். பட் நீங்க 2 பேரும் ஏன் என்கிட்ட இந்த விஷயத்த மறைச்சிங்க? இதில் மறைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைடா. அவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு நீயுமே ரொம்ப ஆசையாக இருந்த. அதனால தான் ஜாதகத்தெல்லாம் போய் பாருங்கன்னு சொன்னேன். எல்லாம் நல்லபடியாக அமைஞ்சு போச்சு. ஆனாலும் அதை நடத்த முடியலல்ல. எங்களுக்கே வருத்தமாக இருக்கும்போது உனக்கும் வருத்தமாக இருக்கும்ல. அதனால தான் சரி, உனக்கு கல்யாணம் வேறு ஆக போகுது, இந்த நேரத்தில் எதுக்கு உன்னை சங்கடப்படுத்திக்கணுன்னு தான் விட்டுட்டோம் நாங்கள். ஆமாப்பா, நீ நல்லா சந்தோஷமா இருந்தீன்னா தான் நல்லா இருக்கும். அதுக்கு தான்ப்பா உங்ககிட்ட சொல்லலை. மறைக்கணும்னாலாம் ஒன்றும் கிடையாதுப்பா. சரி, நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். நான் சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க, அதெல்லாம் சரிதான். நானும் அதை தானே ஆசைப்படுவேன். என் அப்பா அம்மா, என் தங்கச்சி எல்லாருமே ஹாப்பியா இருக்கணும்னு தானே ஆசைப்படுவேன். அதில் எதனா தப்பு இருக்கா என்ன? அதெல்லாம் தப்பு இல்லதான். தப்பு இல்லைல்ல. அப்போ இனிமேல் எதுனாலும் என்கிட்ட சொல்லுங்க. எதையும் மறைக்க வேணாம். நான் கஷ்டப்படுவேன்னெல்லாம் நீங்கள் எதையும் யோசிக்க வேணாம். எதுனாலும் என்கிட்ட சொல்லுங்க. எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரிடா, சூப்பர்ப்பா. இப்படியே இருங்க, என்கிட்ட எதையும் மறைக்க வேணாம். சரியாம்மா? சரிப்பா. சரி, இப்போ நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க. அப்புறம் சென்னை போனதுக்கப்புறம் நந்தினிக்கிட்டேயும் சந்தோஷ்கிட்டேயும் நானுமே ஒரு தடவை பேசி பார்க்குறேன், கல்யாணத்தை பண்ணிக்கிறாங்களான்னு. சரிப்பா. சரிடா, நாங்கள் போயிட்டு வந்துடுறோண்ணே. ஓகேப்பா. அப்புறம் நம்ம இப்போ சென்னைக்கு போகிறோம்ல ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு. ட்ரெஸ் எடுத்து முடிச்சுட்டு அந்த ஜோசியரை போய் பார்த்துட்டு வந்துடுவோம் ஒரு தடவை. சரிங்களா? எந்த ஜோசியர்ப்பா? அதான் நந்தினியோட ஜாதகத்தில் தோஷம் இருக்குன்னு சொன்னால அந்த டுபாக்கூர் ஜோசியர், அவனை தான் சொல்கிறேன். போச்சு. சரிடா, ஆனா அவனை போய் பார்த்து என்ன பண்ண போறா? என்னப்பா என்ன பண்ண போறன்னு இவ்வளவு ஈஸியா கேக்குறீங்க? நம்ம வீட்டு பொண்ணுக்கு ஜாதகத்தை அவன் தப்பா எழுதி கொடுத்துருக்கான். அப்ப அவனை சும்மா விட்டுறலாமா? டுபாக்கூர் இல்ல அவன். அப்ப அவனை போட்டு 4 அடி அடிச்சு பொழக்க வேணாம். அதுக்காக தான் சொல்றேன். ட்ரெஸ் எடுத்து முடிச்சுட்டு நேரா நம்ம அங்க போறோம், அவனை இழுத்து போட்டு அடிக்கிறோம். ஐயோ, அவனே ஏற்கனவே அடி வதப்பட்டு அலுவல் போட்டு கிடக்குறான். அவனை எதுக்கு இப்போ அடிச்சுக்கிட்டு? ஐயோ, கேனிச்சியா உளறிட்டியடியே. என்ன சொன்னீங்கம்மா? அது அவனை அடிச்சு தம்சம் பண்ணணும்னு சொன்னப்பா. சரியா, சென்னை போனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். நாங்க வரோம்ப்பா, நேரம் ஆயின்னு இருக்குது. ஆமாம்மா, நேரம் ஆகுது. வா, சும்மா வாய் பேசினே கிடப்பேன். ஸ்பீடா போயிட்டாங்களே. சரி, இட்ஸ் ஓகே. நம்ம சென்னை போனதுக்கு அப்புறம் அவனை விடக்கூடாது. அம்மா சொன்ன மாதிரி அவனை அடிச்சு துவம்சம் பண்ணி விடுவோம். அக்கா 2 பேரும் இங்கே நின்று மொக்க போட்டுக்கிட்டு இருக்காம சீக்கிரமா உள்ள வாங்க. தெரியும் போடி. டேய், பதில சொல்றா. என்ன பதில சொல்லணும்? நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லு தினேஷ். என்ன கேள்வி கேட்ட நீ? அதுக்குள்ள மறந்துட்டியா நீ? எதுக்குடா என்ன இவ்வளவு கோவப்படுத்துற? உன்னை யாரடி கோவப்பட சொன்னது? டீன்னு சொல்லாத. சரி, அப்ப டான்னு சொல்லட்டா? என்ன ஜோக்கா? இல்லதான். பட் உன்னை இப்படிதான் நான் சொல்றது. நீ மட்டும் என்ன வாடா போடாங்கிற. நான் உன்னை டீன்னு சொன்னா உனக்கு கோவம் வருது. இப்ப நீ நைஸா டாபிக்க மாத்தாதன்னா நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லு. விட மாட்ட போல இருக்கு. சரி, ஓகே, மறுபடியும் கொஸ்டினை கேளு. நான் மறந்துட்டேன் நீ என்ன கேட்டேன்னு. ரொம்ப ஓவரா பண்ணாத தினேஷ். நீ எதுக்கு அந்த ஸ்வேதாக்கு மெசேஜ் பண்ற? அவ தான் எனக்கு மெசேஜ் பண்ணா ஃபர்ஸ்ட். அதனாலதான் நான் ரிப்ளை பண்ணேன். அவ மெசேஜ் பண்ணா நீ உடனே ரிப்ளை பண்ணிடுவியா? உனக்கே தெரியும்ல எனக்கு அவளை பிடிக்காதுன்னு. அப்புறம் எதுக்கு நீ அவகிட்ட எல்லாம் பேசுற? இது என்னடா வம்பா போச்சு? உனக்கு அவளை பிடிக்கலன்னா நான் என்ன பண்ண முடியும்? என்கிட்ட அவன் நல்லா பேசுறா, ஸோ அதனால நானும் பேசுறேன். ஓ, உனக்கு பொசசிவ் ஆகுதோ? எனக்கு பொசசிவ் எல்லாம் ஒன்றும் இல்லை, ஓகேவா? நீ யார்கிட்ட வேணாலும் பேசிக்க, எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. ஆனால் அவகிட்ட மட்டும் பேசாத. கிளியரா தெரியுது நீ பொசசிவ் ஆகுறன்னு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறல. சரி, ரிலாக்ஸ் ஆரு, கோவப்படாத. இப்போ என்ன, நான் அவகிட்ட பேசக்கூடாது அவ்வளோதானே? சரி, பேசலாம். அப்படிவா வழிக்கு. என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அவகிட்ட நைஸா பேசிக்கிட்டு இருந்தேன்னு வையே, கொன்னுடுவோம் உன்னை சொல்லிட்டேன். அவகிட்ட நான் நைஸாவும் பேச மாட்டேன், நைஸாவும் பேச மாட்டேன். ஓகேவா? ஓகே. சரி, வா உள்ள போலாம். சரி, வா போலாம். ஆனா இந்த ஜடையை கொஞ்சம் இந்த பக்கமா போட. ஃப்ரண்ட்ல தான் நீ போடுற, அது அழகா தான் இருக்கு. ஆனா இந்த சைடுக்கா போடு. பூவையும் இந்த சைடுக்காவே வச்சுக்கோ. ஏன்? ஏன்னா இந்த பக்கமா தான் அழகா இருந்துச்சு. காலையிலயும் நீ இந்த பக்கமா தானே போட்டிருந்த, அப்ப ரொம்பவே அழகா இருந்துச்சு. சரியா? சரி, அவ்வளவுதானே. இரு ஒரே நிமிஷம் இரு. சரி. இதுவே உன் ஒரிஜினல் ஹேரா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்ல. என்ன சொன்ன? ஆக்சுவலா இது உன்னோட ஆர்டிஃபிஷியல் ஹேர் தானே, ஒரிஜினல் இல்லைல்ல. அதைத்தான் அப்படி சொன்னேன். ஒரிஜினல் ஹேர் தான் சூப்பரா இருக்கும். முடிய வளர்க்கணும்னு எனக்கும் ஆசைதான், ஆனா டெய்லி தலை வரணும்ல. சரி, நீ இப்போ கொஞ்சம் என்ன நிமிந்து பாக்குறியா?
சரி, என்னம்மா சொன்னியே, என்ன சொன்ன? முடிய வளர்த்தா. டேய், என்னடா நீ என்ன பார்த்து பேச சொன்னா கீழே குனிச்சுக்கிட்டு இருக்க? அப்படி என்னத்த பார்த்துக்கிட்டு இருக்க நீ? நத்திங் நத்திங். முடிய ஏன் வளர்க்க மாட்டேன் நீ? அதான் சொன்னனே, முடிய வளர்த்தா கஷ்டமா இருக்கும் தலை வர்றதுக்குன்னு. அதுவும் இல்லாம இதெல்லாம் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, எதுக்கு சும்மா அதே திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்க? சரி சரி, ரிலாக்ஸா இரு, கோவப்படாத. ஏய், நீ எதுக்கு சும்மா சும்மா தலையை குனிச்சு பேசிக்கிட்டு இருக்க? என்ன பார்த்து பேசு, அப்படி என்ன இருக்கீங்க? நத்திங் சத்யா, ஒன்றும் இல்லை. சரி, நீ ஃபர்ஸ்ட் இந்த பக்கமா வந்து நின்று பேசு. ஏன்? வான்னு சொன்னேன். அதெல்லாம் முடியாது, நான் இங்கே தான் நின்று பேசுவேன். சரி, அப்ப நான் அந்த பக்கமா வந்து பேசுறேன். ஏன் ஓவரா பண்றா? இப்படியே நில்லு, நான் இங்கேயே இருக்கேன், அப்பதான் நல்லா இருக்கு. என்ன நல்லா இருக்கு? அது ஒன்றும் இல்லையே, இப்படி பேசினா நல்லா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு. இருக்கும் இருக்கும், உனக்கு இருக்கும். ஆனா எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லப்பா. நீ இப்படிக்கா வா. ஏன், என்னாச்சு? எதுவும் சொல்றதுக்கு இல்ல, இந்த பக்கமா வா. சரி ஓகே. மூச்ச பாரு. எதுக்கு இப்ப என்ன திட்டுற? பேசாத சொல்லிட்டா, கோவமா வருது. ஏன், நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணன்னு உனக்கே தெரியும். என் முடிய இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கமா போட சொன்னேன். இந்த பக்கமா நான் போட்டதும் நீ அந்த பக்கமா வந்து நின்னுக்கிட்ட. இதுல எனக்கு தெரியும் நீ என்ன பண்ணன்னு. உன் முடி இந்த பக்கமா இருந்தா அழகா இருக்கு, அதனால தான் நான் இப்படிக்கா முடிய போடுன்னு சொன்னேன். நான் அந்த பக்கமா நின்னதுக்கு காரணம் அந்த சைட்ல இருந்து பார்த்தா நீ ரொம்ப அழகா இருக்க, அதனால தான் நான் அந்த பக்கமா நின்னேன். சும்மா போய் சொல்லாத. எது, நான் உன்னை அழகா இருக்கேன்னு சொன்னது பொய்யா? நான் அதை சொல்லல, நீ பேச மாட்டாத. நீ இந்த பக்கமா நின்னதுக்கு ரீசனே வேற. ஐயோ, கண்டுபிடிச்சிட்டா போலியே. என்னடா என்ன சொல்ற? கண்டுபிடிச்சிட்டாலேன்னு தானே சொல்ற? அதெல்லாம் இல்லம்மா. டேய், நடிக்காத. இங்க பாரு, என்ன நீ டீனு கூப்பிடுறதே எனக்கு பிடிக்கல. அதுல நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தேன்னு வெய்யி, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கெட்ட கோவம் வந்துடும் எனக்கு, சொல்லிட்டேன். ரொம்ப கத்தாதனா. ஐம் 17 years now, சரியா? இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஜஸ்ட் நான் உன்னை பார்க்க தானே செஞ்சேன், அதுல என்ன தப்பு இருக்கு? பாக்குறது தப்பு இல்ல, ஆனா தப்பா பாக்குறது பெரிய தப்பு, புரியுதா? நீ எதுக்காக இங்க நின்ன, நீ எங்க பார்த்தனெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். இன்னொரு தடவை இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத. 17 வயசா இருந்தாலும் சரி, 70 வயசா இருந்தாலும் சரி, பொண்ணுங்க கிட்ட பேசும்போது நேரா கண்ணை பார்த்து தான் பேசணும், புரியுதா? சரிங்க காளிமாதேவி, கோவப்படாதீங்க. கோவத்துல நான் காளிமா தான். ஒழுங்கா இருந்துக்க, அதான் உனக்கு நல்லது. ரொம்ப பேசாத சரியா? நீ முதல்ல எனக்காக தானே இந்த ஆஃப் சரியா கட்டின. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா கதை விடாத. ஆஃப் சாரி கட்டிக்கிட்டு யாராவது ஷாப்பிங் போவாங்களா? அதுவும் இந்த வெயில்ல சான்ஸே இல்லை. நீ இது எனக்காக தான் கட்டின. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ போய் சொல்றேன்னு உன் முட்டை கண்ணே கிளியரா காமிச்சு கொடுக்குது. தேவையில்லாம என்கிட்ட மாட்டிக்காது. ரொம்ப பேசுறடா. அப்படி தாண்டி பேசுவேன். நீ என்ன சும்மா இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு நல்லா தெரியும் நீ எனக்காக தான் ஆஃப் சாரி கட்டியிருக்க. அண்ட் அதே மாதிரி நீ இடுப்பு தெரியுற மாதிரி கட்டியிருக்க, அதுவும் எனக்காக தான் எனக்கு நல்லா தெரியும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. போய் சொல்லாத. நீ இடுப்பு தெரியுற மாதிரி கட்டினது எனக்காக தான், நான் பார்க்கணுங்கிறதுக்காக தான். அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த மாதிரி எல்லாம் பேசுறவளை வச்சுக்காத. உண்மையை சொன்ன கோவம் வருதுல உனக்கு. இந்த கோவத்துல கூட நீ ரொம்ப அழகா இருக்க. இன்ஃபேக்ட் உன்னோட இடுப்பு ரொம்ப அழகா இருக்கு. வாய் இருந்தா கேட்க மாட்டேடி. மதிய சோறை கூட மேலே தான் எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவியா? அதுவும் 2 தட்டு? பாரு, நான் காலையே சொல்லிட்டேன், நான் 12 தட்டில் கூட போட்டு சாப்பிடுவேன். உனக்கெல்லாம் கணக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏமாடி சூலியே, வா அம்மா, வந்து இந்த ஒரு தட்டை எடுத்துக்கோ, வா. வரேன் பாட்டி. இந்த அம்மா பூச்சிக்கோ, நம்ம மேலே உட்காந்து சாப்பிடுவோன்னு. சரிங்க பாட்டி. புஷ்பாக்கா 3 வேலைக்கு சேர்த்து சமைச்சு வச்சுட்டு போயிட்டாங்க போல இருக்கே. ஆமாம்மா, கல்யாண ஷாப்பிங்க்கு போகிறாங்கல்ல, அதான் குழந்த நைட்டுக்கும் சேர்த்து சமைச்சு வச்சுட்டு போயிடுச்சு. ஒரு கார குழம்பு செஞ்சுட்டு 2 கேரட் பீன்ஸை போட்டு பொரியல் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறா மகாராணி. இது போய் 3 வேளை சமையலாம். மதியம் தின்றதை தான் நைட்டும் தின்ன போகிறோம். இது போய் 3 வேளை சமையலாம். எப்படியெல்லாம் பெருமை பித்துது பாரு இந்த அக்கா. உங்களுக்கெல்லாம் அதையாவது செஞ்சு வச்சுட்டு போகிறாங்களே, அதுவே பெரிய விஷயம் தானே. சும்மா புலம்பிக்கிட்டு இருக்கீங்களே. ஏம்மா, நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களா? ஆமாடி அம்மா, நாங்களாம் திருந்த மாட்டோம் தான். நீ வந்து கொஞ்சம் திட்டு தான் போயேன் என்ன. வா பாட்டி, நம்ம போகலாம். இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட பேசினாலே டென்ஷன் தான் ஏறுது. ஆமாம் சூடியே, அதெல்லாம் பேடு வைப்ரேஷனு, அப்படியே விட்டுட்டு போயிடணும். நீ வா, நம்ம போவோம், மேலே போய் உட்காந்து நல்லா துண்ணுவோம். நல்லா போய் தின்னுங்க. என் புள்ள காசு தானே, அவன் சம்பாதிச்சு போகிற காசில் தானே தின்னுக்கிட்டு இருக்கீங்க. இதில் பக்கத்து வீட்டு காய்ச்சியே சேர்ந்து வந்து தின்னுட்டு போகிறான். முன்னாடி என்னாலும் கொஞ்சம் குழம்பு ஊற்றி கொடுங்கன்னு ஒரு கிண்ணத்தில் வந்து குழம்பு வாங்கிட்டு போவா. இப்போ சோறு குழம்பு பொரியலுன்னு எல்லாத்தையும் இங்கேயே வந்து சாப்பிட்றா. ஏம்மா ஜூலியா, அது பேசுறதெல்லாம் நீ காதில் வாங்காதம்மா. நீ வாமா, நம்ம போவோம். அது வயிற்றுச்சல் கேஸ், அப்படி தான் பேசும். சரி பாட்டி, இவங்க பேசுனதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க வாயை அப்படித்தான், நார வாய் இப்படி தான் பேசிக்கிட்டு கிடப்பாங்க எதையாவது. அப்பப்போ நான் யாரோட மருமகங்கிறதையே மறந்துடுறாங்க. இருங்க, சாப்பிட்டு போய் கூட்டின்னு வரேன் என் அத்தைய. அவங்க கிட்ட பேசிக்கோங்க நீங்க. உன் அத்தைக்காரி வரும்போது நான் இங்கே இருந்தா தானடி, ஓடிட மாட்டேன். ஓடினாலும் துரத்தி வந்து அடிப்பாங்க. இன்னும் போலையா இவ? ச்சே, என் வாயை பிடுங்கி வார்த்தையை வாங்கிட்டு தான் போவா போல இருக்குது. ஏம்மா நீ போமா, போ, நல்லா சாப்பிடு போ, நான் ஒன்றும் சொல்லலை.
ரெடி ஆயிருமா? பேச்சு குரல் கேக்குது. கதவு திறந்ததுமே அவங்க தலையிலேயே ஒரு அடி போட்டுரு. தலையில அடிச்சா ஆபத்தாயிராதா? அட பொறுமையா அடிச்சுட்டு போலாமா? வலிக்குதுன்னு அவங்க கத்துறதுக்குள்ள நம்ம ஓடிடலாம். நீ கொஞ்சம் அமைதியா இரு. கதவு திறக்கிற சத்தம் கேக்குது. வந்துட்டாங்க. என்ன வேடிக்கை பார்த்து இருக்கிற? வந்து அடி உங்களை. ஐயோ திருட்டு நான் இங்க அடிச்சுட்டு ஓடுதுங்க பாரு. வா பாட்டி அதுங்களை பிடிக்கலாம். இதோ வர சொல்லிய சோறு போட்டவங்க மேலேயே கைய வைக்கிறீங்க. இன்னைக்கு உங்களை அடிச்சு அம்மியில அரைக்காம விட மாட்டேன். யார் நீங்க ரெண்டு பேரும்? எங்க வீட்டு மாடியில இருந்து கீழே வரீங்க? வீடு தெரியாம வந்துட்டோமா? வீடு மாறிடுச்சு. வீடு மாறி போச்சா? அது எப்படிடா வீடு மாறி போவோம்? சரி நீ வீடு மாறி போய் தான் வந்துன்னு கூட வச்சுப்போம். அது நான் நேரடியா மேல போறதே. நான் இங்க தானே இருக்கிறேன். எனக்கு தெரியாம நீ எப்படி மேல போன? அலைமேலே அது திருட்டு கும்பலே. புடி புடி. திருட்டு கும்பலா? நினைச்சோம் அப்பவே. ஐயோ ஓடுங்க நாய்களா ஓடுங்க. திருட்டு நாய்களா ஓடுங்க. தேவையில்லாம அடிச்சுட்டு அடி கிழவி. நீ அமைதியா இருந்திருந்தாலே நான் ஓடி இருப்போண்டி. அடிங்க என்னையடா கேள்வி நீ அம்மா அவட இருறா உன்ன என்ன பண்ற பாரு. ஓடுறீங்களா நீங்க? அப்படிதான் போடு. ஓட்டாம் பாரு விட கூட தவணை. வாடி சொல்லி போலாம். என்ன எல்லாரும் மின்னல் வேகத்துல ஓட்டாங்க. சரி நம்மளும் போவோம். எங்க அந்த தட்டு? டே சொட்ட நில்லுடா. மூச்சு வாங்குதுடா எங்களுக்கு. கொஞ்ச நேரமாவது நில்லுடா. போங்கடி பைத்தியங்களா. ஐயோ இந்த கிழவி கிட்ட அடி வைய செத்துருவோம் போல இருக்கு. தேடிக்கு நானு கரெக்டா தூக்கி அடிக்கிறாளே. திரும்ப திரும்ப வாடா என்ன கேள்விங்கிற. இது சத்தடா. இது அது இல்ல. இது நான் ரோட்ல ஒண்ணுக்குதே. ஓ தப்பிச்சு ஓடுறாங்களா? ஏ ரோசே புடி புடி அவளை புடி. அப்படியே பின்னாடியே ஓடியாராம் பாரு. அவனையும் புடி. ஓடியா போறே நீ. என்ன வாங்கிக்க வயலு அடிங்க. நில்றா கேட்டுக்க முன்னாடி நில்றா. என்னடா ஒண்ணுங்கிற நாலு கால. ஐயோ இந்த ஊர் பொம்பளைங்க எல்லாருமே ரவுடியா இருப்பாளுங்க போல இருக்குது. அவனை யாரடா ரவுடிங்கிற நீ? திருட்டு கம்யூனிட்டியா? திருட்டு பொழப்பு பழைக்கிற நாதிரி நாய் நீ. என்ன பத்த ரவுடி பொம்பளைங்கிற அவனை சத்தடா இன்னைக்கு. விடாதீங்கடா. தூக்கி கீழே போட்டு அவனை கும்மு கும்முடு கும்முங்கதா. என்ன பேட்டிலே அடிச்சிட்டான் சூலியா? என்ன தாண்டி பேட்டில் அடிச்சான்? உன்னை கோடியில அடிச்சாண்டி. கோடியில கோடையோ பேட்டோ ஆக மொத்தத்துல இவன் என்ன அடிச்சான். அத்தை இவனை சும்மா விடாதீங்க அத்தை. யா மருமவ மேலேடா கைய வச்ச நீ கம்மு நாட்டி நாயா. ஐயோ மறுபடியும் நீயா? இந்த பொம்பளை கிட்ட இருந்து தட்டை யாருன்னா புடுங்குங்கப்பா. முடியல. வாய் முடி பேசினது வாய் மேலே அச்சுன்னு இருப்பேன். எப்படி தப்பிச்சுதுங்க இதுங்க? நான் எங்களுக்கு மதிய சோறு கொடுக்கலான்னு போனோம் அத்தை. அப்பதான் கதுவாண்டி நின்றுக்கிட்டு எங்களையா பாட்டிலையும் குடையிலையும் அடிச்சுட்டு ஓடிடுச்சுங்க தருங்க. சோறு போட்டவங்களுக்கே ஒலை வைக்குதுங்களா இதுங்களோ? சோறு போட்டாங்களா? என்ன பேசுது இது? எவ்வளோ நெஞ்சல் திறந்தா என் மருமவள அச்சதம் இல்லாம என் ஃப்ரெண்டு மேல வேற கையை வச்சுட்டு போயிருப்பீங்க நீங்க. உங்க ரெண்டு பேரையும் இன்னைக்கு உரிச்சு ஊருக்கு போடாம விட மாட்டேன். ஐயோ விட்டுருங்க, மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டோம். இதுக்கு மேல அடி தாங்க முடியாது. அலைமேலே போய் சொல்றா. விட்டுறாத அவளை. அவ இன்னும் ஒரு அடி கூட வாங்கல எங்களாண்ட. நீ மட்டும் தான் அவளை இப்ப எட்டி வச்சிய. ஐயோ வலிக்குதே, விட்டுருங்க, மெதிக்காதீங்க, வயிறு வலி தாங்க முடியல. கூட்டா சேர்ந்து கேவலமான வேலையெல்லாம் பாத்தீங்களே, அப்பெல்லாம் இனிச்சுதோ. இப்படி மாட்டினா அடிபட்டு அசிங்கப்பட்டு காரி மூஞ்சி நடு ரோட்ல கிடக்கணும்ன்றதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காமே நீங்க பாட்டின அடுத்தவங்க வாழ்க்கையில விளையாட பாத்தீங்களே, அதெல்லாம் மட்டும் நல்லா இருந்துச்சோ? அடிக்காதீங்க. நேடியே பேய் மூஞ்சிய பேய் மாதிரி கத்துற. அடிக்காதீங்க. அப்படிதாண்டி அடிப்பான். அடிக்கிறது மட்டும் இல்ல உன்னையெல்லாம். ஏய் ஏந்திருக்க ரெண்டு பேரும் நல்லா ஜாலியா பத்துன்னு இருக்கிறீங்க நடு ரோட்ல. சி ஏந்திருக்க. இன்னைக்கு உங்க ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டின்னு போய் உட்கார வச்சு முட்டிக்கு முட்டி தட்ட சொல்லாம விட மாட்டேன். ஜேம்ஸியா இன்ஸ்பெக்டரா இருக்கிற இன்ஸ்பெக்டர் ஏன் சொந்தக்கார பையன் தான். நான் சொன்னேன் அவங்க ரெண்டு பேரையும் தலையில தொங்க விட்டு கூட அடிப்பான். எந்திரிக்க நாய்ங்களா? ஆமாத்த இப்பவே ஜேம்ஸ் அண்ணனுக்கு போன போடுங்க. இந்த நாய்களை வந்து தூக்கிட்டு போட்டோம். இதுங்க பண்ண எல்லா தப்புக்கும் ஆதாரமும் இருக்குது. எல்லாத்தையும் ஜேம்ஸ் அண்ணன் குட்டு இதுங்க ரெண்டுத்தையும் உள்ள பூச்சி போட்டுடலாம். நல்ல ஜெயில உட்காந்துக்கிட்டே களி சோறு துணுட்டா களி சோறு ஏதோ போன போட்டுமே கல்யாணம் முடிகிற வரைக்கும் நம்ம வீட்டோட கட்டி போட்டு நல்ல சோறு போடலான்னு பார்த்தா இந்த நாய்ங்க நம்ம கிட்டே வாழட்டுதுங்க. விட்டுறக்கூடாது இதுங்களே. அக்கா என்னக்கா நடக்குதுங்க? யாருக்காதுங்க? ஏதோ திருட்டு நாய்ங்க வீட்டில் திருட வந்திருக்குதுங்கன்னு நினைச்சா நீங்க என்னமோ கதெல்லாம் பேசிக்கிறீங்க. ஐயா உணர்ச்சி வசப்பட்டு உண்மையெல்லாம் வளர்த்திட்டோம் மேடியே. கண்ணி வெடிய பக்கத்திலேயே வச்சுக்கின்னு சுத்தினோம் மேடியே. கேள்விய ராக வாசிக்காம எதனா யோசி. எப்படி இப்போ உன் தங்கச்சி வாய அடைக்க போற நீ? தெரியலையடி சொல்லியே. இரு ரோசம்மாவை கூப்பிட்டு விடுவான். ரோசே ரோசே என்ன ஆளுமையில ஏதோ டவுட் கேக்குதுப்பா. என்னம்மா உனக்கு? இல்ல அவங்க ரெண்டு பேரும் திருட வந்தாங்கன்னு நினைச்சேன். ஆனா என்னடானா கட்டி போடணும் கல்யாணம் முடிகிற வரைக்கும் சோறு போடணும்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம்? இப்ப விஷயம் சொல்லி ஆகணுமா உனக்கு? உடனே சொல்லணும் நல்லா இல்ல, கொஞ்சம் நிதானமா கூட சொல்லலாம். அப்ப சாத்திக்கு நீ நில்லு. ஏன் பசூலியா நீ போன் அடி ஜேம்ஸுக்கு. ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், ஆடுற மாட்டை பாடி கறக்கணும். ஆளுமையில ரோசை விட்டு தான் மிரட்டணும்.